ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டெய்லி வ்ளாகில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அது மாமி செய்ய போகிறாங்க, நான் கூட சேர்ந்து கற்றுக்க போகிறேன். நீங்களும் சேர்ந்து கற்றுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெல்லம், அதாவது சர்க்கரை, இந்த சைடெல்லாம் சொல்லுவாங்க சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக நைஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய், கடைசியாக கொஞ்சம் வேர்க்கடலை, இவ்வளோ தான். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கலக்கும் போது அந்த மாவு கொஞ்சம் கட்டி பிடிக்கும். கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அந்த சர்க்கரை பாகு, அதாவது வெல்லம் பாகை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியாக இடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கோங்க மக்களே. முக்கியமாக கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லா தெரியும் மக்களே. அதுக்கப்புறம் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அவுட்டர் மேலே லேயராக காட்டும் மக்களே, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான். அதுக்கப்புறம் வறுத்த தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி வச்சுருக்கோங்க. ஃபைனலாக மாவு ரெடி. இதுக்கப்புறம் கலத்தப்பம் எப்படி அவிக்க போகிறோமா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி அடுப்பில் தான் அவிக்க போகிற மக்களே. மாமி எப்போவுமே அடுப்பில் தான் வைப்பாங்க. சொல்ல மறந்துட்ட மக்களே, கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நம்மளுக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் தடவி ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாமி அடுப்பில் செய்ய போகிறாங்க. அதுக்கு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைக்க போகிறாங்க. வச்சுட்டு இட்லி தட்டை பேக்கில் கமத்தி மூடி நம்மளுக்கு தேவையான பிளேட்டை நடுவில் வச்சுட்டு அந்த மாவை எடுத்து ஹாஃப் பிளேட் ஊற்றுங்க. வெந்தும் போது அது கொஞ்சம் மேலே 3/4 பிளேட் வந்துடும். அதனால தான் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஃபைனலாக வேர்க்கடலையை தூவி மூடி வச்சுருங்க. 20 to 15 மினிட்ஸ் வேக விடுங்க மக்களே. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கத்தி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கும். இதே மாதிரி மாமி பார்ப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கலத்தப்பம் ரெடி. அவ்வளோதான் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த துருவின தேங்காய், வேர்க்கடலை, வறுத்த தேங்காய் எல்லாமே மேல் போர்ஷனில் அது வந்துடும் வெந்து வரும்போது. அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டில் இதை ஸ்லைஸ் பண்ணி ஓவராலாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கற்றுக்கிட்டோம். நாளைக்கு என்ன பார்ப்போம். புதுசாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மக்களே. பாய்.